ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 504 மற்றும் 505 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. தையொரு திங்கள் கண்ணனை இணக்கு என காமனை தொழுதல். 504 பாசுரம். தையொரு திங்களும் தரைவிளக்கு தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மனக்கொண்டு திருவணிந்து அழகெனு கலங்கரித் தணங்கதேவா உய்யுமாங்கொளவ என்று சொல்லி உன்னையும் மும்பியையும் தொழுதேன். வையதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவற்கென்னை விதிக்கிற்றியே. மன்மதனே, தை மாதம் முழுவதும் கண்ணபிரான் வரும் இடம் முழுவதையும் தரையை தூய்மை செய்து அலங்கரித்து குளிர்ந்து அழகாக உள்ள மண்டல வடிவில் கோலம் போட்டு மாசி மாதம் முதல் பருவத்தில் வளர்ப்பிலை காலத்தை நுண்ணிய மணலை கொண்டு அவன் வரும் தெருவை அழகுபடுத்திட அலங்காரம் செய்து வைத்தேன். நான் உய்வு பெறுவேனோ என்று எண்ணி உன்னையும் உன் தம்பி காமதேவனையும் வணங்கினேன். நோன்பும் நோற்றேன். வெம்மையான நெருப்புப் பொறிகளைச் சிந்தும் ஒப்பற்ற திருச்சக்கரத்தை திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கும் திருமலையில் எழுந்தருளி இருக்கின்ற திருவேங்கடநாதனுக்கு நீ என்னை அந்தரங்க கைங்கரியம் செய்யுமாறு விதிக்க வேண்டும். 505 பாசுரம். வெள்ளை நுண் மனக்கொண்டு திருவணிந்து வெள்வரை பதன்முன்னம் துறைபடிந்து முள்ளுமில்லா சொல்லி எரிமடுத்து முயன்றுன்னை நோட்கின்றேன் காமதேவா. கள்ளவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பதோர் பேரெழுதி புள்ளினை வாய்ப்பிழந்தான் என்பதோர் இலக்கினில் புகவெண்ணை எய்கிற்றியே. காமதேவனே, நான் வெண்மையான நுண்ணிய மணலை கொண்டு எம்பெருமான் கண்ணபிரான் வரும் வழியை அலங்காரம் செய்த பின்பு கீழ்வானம் வெளுப்பதற்கு முன்னாலேயே நீர்த்துறையிலே சென்று நீராடினேன். உன் உதவியை நாடி முள் இல்லாத விறகுகளை நெருப்பிலே இட்டு வேள்வி செய்து நோன்பு நோற்றேன். நீ தேன் சிந்துகின்ற மலர்களாகிய அம்பினை தொடுத்து கொண்டு சென்று கடல் போன்ற திருநிறம் கொண்டவன் என்னும்படியான திருநாமத்தை உன் அம்பிலே எழுதி கொக்கு வடிவில் வந்த பகாசுரனை வாய்ப்பிழந்து அழித்த எம்பெருமான் கண்ணனிடம் நான் சென்று சேரும்படி செய்ய வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.